சோத்துல உப்பு போட்டு தின்னுன்னு சொல்றாங்கல்ல, அது உணர்ச்சியே இல்லாதவன பார்த்துதான் அப்படி சொல்றாங்க. ஆனா, ஒரு உப்ப வச்சு நீ மேல் சாதியா, கீழ் சாதியான்னு கூட கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பழந்தமிழர்கள் தங்களுடைய பொருள் ஆதாரத்திலும், பண்பாட்டிலும் உப்புக்கு ஒரு தனி இடமே வச்சிருந்தாங்கங்க. தன்னுடைய உருவம் தெரியாமல் பிற பொருள்களோடு கலப்பத வெள்ளுப்புன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உப்பு விளைவிக்கும் வணிகர்கள உமணர்ன்னு சொல்றாங்க. உப்பு விளையிற இடத்த அலம்ன்னு சொல்றாங்க. சோழ, பாண்டிய அரச காலகட்டத்துல கூட உப்பு தொழில அரசன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருப்பாங்களாம். அந்த காலத்துல செஞ்ச வேலைக்கு மாறா சாம்பாவும் உப்பும் கொடுத்தாங்களாம். அதுல இருந்து வந்த வார்த்தை தான் சம்பளம்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்துல சேலரின்ற வார்த்தை சால்ட்ல இருந்தா எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. உப்பை வச்சு பல நம்பிக்கைகளை உருவாக்கியிருக்காங்க. எடுத்துக்காட்டா ஒரு புது பொண்ணு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு நுழையும் போது உப்பை வச்சுட்டு தான் நுழைவாலாம். அதே மாதிரி புதுமனை புகுவிழால உற்றார் உறவினர்கள் அரிசியும் உப்பும் தான் பரிசா கொடுப்பாங்களாம். இறந்தவங்களுக்கு படைக்கிற உணவுல உப்பு சேர்க்க மாட்டாங்களாம். அதே மாதிரி நீ கீழ் சாதியா மேல் சாதியான்னு அடையாளம் காண்றதுக்கு ஒரு பொருளா உப்பு இருந்திருக்கு. எப்படின்னா சோறு உலையில இருக்கும் போதே நீ அதுல உப்பு போட்டு சமைச்சா நீ ஒடுக்கப்பட்ட சாதி. அதாவது அடுப்புல இருக்கும் போதே நீ உப்பு போட்டு சமைச்சா நீ ஒடுக்கப்பட்ட சாதி. இலையில ஒரு ஓரமா உப்பு வச்சு சாப்பிட்டா நீ மேல் சாதின்னு சொல்றாங்க. இயற்கையா விளையிற ஒரு பொருளை வச்சு மனிதன் எப்படிலாம் பிரிவுகளை உண்டாக்கியிருக்கான்னு பாருங்களேன்.